இப்படித்தான் வாழணும்னு ஒன்று இருக்குது, எப்படி வேணாலும் வாழலாம்னு ஒன்று இருக்குது. இப்படித்தான் வாழணும்னா இன்றைக்கி நமக்கு 10 ரூபா வருமானம் வருதுன்னா 8 ரூபா செலவுக்கு 2 ரூபா எடுத்து வச்சுக்கணுங்க. அதுதான் இப்படி இருந்தால் வாழணும் ஒரு வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கிறது வந்து 10 ரூபா வந்துச்சுன்னா 12 ரூபா செலவு வந்து அது எப்படி வேணாலும் வாழ்கிறது வந்து ஒரு கடனை வாங்கி செய்கிறக்குள்ள அதுக்கு அடுத்த கடன் வந்துடும். அவ்வளோதான் வந்து இப்படித்தான் இருக்குன்னா வந்து ஒரு இது இருக்கு வந்து. ஆமாம். நம்ம இப்போ நான் அதனால் மாட்டு கன்னியருக்கு யார்ட்டையும் 10 காசு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. தன் கையை இருக்குன்னு சொல்லி இப்போ எனக்கு வயசு 70 ஆகுது. யார்ட்டையும் 10 காசு வாங்கணும், நம்மளால் வந்து யார்ட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் மாட்டுக்கண்ணி பறக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாமே நீங்கள் எடுத்ததாங்க இப்போ அந்த வாட்டர் பாட்டில்லாம் லைஃப்பில் நடந்த ஸ்டோரிஸ் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்லங்கப்பா, வாழ்க்கையில் நடந்திருக்கும்ல பிரச்சனைகள், நான் இப்படி விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லுங்கப்பா. இப்போ நான் அப்படியெல்லாம் இருந்தேன், என்னால் யோசிக்க முடியாமல் நான் நிறையா தான் இழந்துட்டேன் அப்படின்னு அது காலத்துக்கு கட்டாயம் அது சொல்லுங்கப்பா. அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் அது வந்து அப்புறம் எடுமா பேசிக்கிடுவோம். அது வந்து காலத்தின் கட்டாயம். அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து காலத்தின் கட்டாயம். அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. வேற இப்போ இப்படி நல்லா இருக்கீங்களாப்பா இப்போ குடும்பத்தோட? நல்லா இருக்கு. எந்த குறையும் கிடையாது. மன சந்தோஷமாக இருக்க. மருமையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. மகா பேரங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வாட்டர் பாட்டில் பேருக்கு வந்தீங்க? சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்க முடியல. சும்மா வேலை இங்கே பழகிட்டேன் சின்ன வயசில் இருந்து. என்னால் சும்மா இருக்க முடியல, ஏதாவது ஒன்று செய்யணும்னு இருக்குது. அதனால தான் இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம். சிலர் சும்மா இருக்கிற வசதி வந்தோடனே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். என்னால் சும்மா இருக்க முடியும் வந்து ஓரளவுக்கு ஆண்டவன் வேறு மூலம் கொடுத்துருக்காப்புல சொத்தெல்லாம் இருக்கு வந்து. உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனு என்னவா? ஓரளவுக்கு ஒரு இடமெல்லாம் வாங்கி போட்டு இருந்தாலும் அது வாடகை நம்ம எப்போ உழைச்சி சாப்பிடணும்னு ஒரு வைராக்கி. எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டீங்க, உழைச்சி தான் சாப்பிடணும், வீட்டில் சும்மா இருந்து சாப்பிடக்கூடாது. என்னங்கப்பா வீண் போகாதுமா. கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா அது வீண் போகாது. உழைச்சி என்றைக்குமே வீண் போகாது. அது நமக்கு ஒரு நாளைக்கு பலன் கொடுக்கும். நமக்கு இல்லைன்னாலும் நம்ம பிள்ளைகளாவது அதை வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம கஷ்டமாக தெரியும். இப்போ நம்ம கஷ்டமாக தான் தெரியும். பின்னாடி நமக்கு ஏதோ நல்ல உதவி இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஆமாம். ஐயா கஷ்டப்படுறோமோ கஷ்டப்படுறோம்னு நினைக்கக்கூடாது. உழைச்சாக்கே வந்து இன்றைக்கே ஒன்று கை கொடுக்க, அது கை கொடுக்காமல் போகாது. அந்த நம்பிக்கை மட்டும் மனசில் இருந்தால் போதும். இந்த வர்ற 22 காமராஜருக்கு பிறந்த நாள் வருவாங்களா, கண்ணாபரேஷன் செய்யறதுக்காக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன், சொல்லிட்டு வந்திருக்கேன். காமராஜர் பிறந்த நாளைக்கு கண் ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்களாங்கப்பா? ஆமாம். அங்கே நம்ம கூட போயிடலாம். வர ஞாயிற்றுக்கிழமை ஆதார் கார்டு மட்டும் கொண்டாட சொல்லியிருக்காங்க. அதனால தெரிஞ்சு வரேன். இல்லை இதுக்கு இப்போ ஆர்டர் வந்து அலோஸ் பண்ணாங்க. யாருங்கப்பா? அது தெரியல பண்ணாண்டி. நாங்கள் இன்னும் 2 நாளில் வேறு ஊருக்கு போயிடுவோம்ப்பா. இங்கே இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு. ஏப்பா அங்கே வீடு பார்த்துட்டோங்கப்பா, வேறு வீடு. சரி. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஐயா என்ன வேலை பார்க்குறாரு? இங்கிட்டானா இன்னும் கொஞ்சம் இந்த சைடு வெறும் வீடு இப்படி கட்டி விட்டுருக்காங்கப்பா. இந்த இங்கே பாருங்களே, இது மாதிரி நிறையா வீடு, ஃபுல்லாக வீடு தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழையே இல்லாமல் இந்த மரம்லாம் எப்படி இருக்குன்னு வறண்டு போய். இயற்கைக்கு ஒரு லைக் கொடுங்க, இயற்கை விவசாயிகளை மதியுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு வந்து நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, வீடு ஃபுல்லாமே இந்த சைடு வந்து கட்டிட்டு அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்க, வீடாக இருக்குது. வாடகைக்கு விடப்படும்ட்டு இங்கே நிறைய வீடு இருக்குது. பக்கத்தில் கூட நியர்பை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வெறும் வீடு தான். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடெல்லாம் எங்கிட்டு இருக்குன்னா சின்ன உடைப்பு, பெருங்குடிக்கு பக்கத்தில் சின்ன உடைப்பு இருக்கும். அங்கே பார்த்தோன்னா இந்த சைடு வீடு தான் அங்கே அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணது. அவங்க வீடு கட்டி இங்கே இங்கே வந்துட்டு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு விட்டுட்டு அவங்க சொந்த ஊரில் இருக்காங்க போல். சரிங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா உங்கள் கருத்தை சொன்னதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.